ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நமக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆயிருந்துச்சு. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வேணா நம்ம ரெண்டு பேரும் தனி கொடுத்து நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் வார்த்தை நீ எடுக்கவே கூடாது. ஸோ இங்கே நான் கஷ்டப்படுவேன், நான் இங்கே வந்து நல்லா இருப்பேன்னு யோசிக்கிறது தானே நீ அந்த முடிவு எடுக்கிற. அப்போலாம் கிடையாது. எனக்கு வந்து எங்கே எப்படி இருக்கும்னு அவசியம் கிடையாது, யார் கூட இருக்கும் எப்படி இருக்கும், அதாவது ஹாப்பியாக இருக்குமா அப்படிங்கிறத முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ அப்கமிங் தனி கொடுத்துன போவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ தனி கொடுத்தனங்கிறது ட்ராக்கே இல்லை அப்படிங்கிறது விஜயோட வாயிலேருந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம யாரும் தனி கொடுத்தவங்களை பற்றி யோசிக்க தேவையில்ல. பட் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு போர்ஷன்லேயே தங்க வைக்கலாம் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க, 2 ரூம் தான் இருக்குது. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பக்கத்து போர்ஷனில் அனுப்புனா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி விஜய்க்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரூம் வந்து நம்ம நிவினும் குமரனும் கங்காவும் இருக்காங்க. ரிமைனிங் எல்லாருமே ஹாலில் தூங்குற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியல தூங்குறதை காமிக்கிறாங்களோ காமிக்கலையோ, பட் அந்த மாதிரி இருக்க போகிறாங்களா இல்லை விஜய் காவேரிக்கு அந்த பக்கத்து போர்ஷன் தூங்குறதுக்கு மட்டும், மற்ற எல்லாமே இங்கே சாப்பிட்றது ஒன்றா இருக்கும் போதெல்லாம் இங்கே இருந்துட்டு தூங்குறதுக்கு மட்டும் அந்த ரூம் போர்ஷன் போகிற மாதிரி கொண்டு போகிறாங்களா நமக்கு தெரியல. பட் தண்ணி கொடுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் அதுவுமே நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியல. பட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நான் பார்த்துக்கிறேன், என்னோட படிப்பு இருக்குது அப்படின்னு வச்சு தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு தனி கொடுத்துன போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே இருந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவார். நம்ம அதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனி கொடுத்துனம் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஸோ அட்லீஸ்ட் ஃபார்ம் ஹவுஸ்க்காவது 2 பேரும், அந்த ஃபார்ம் ஹவுஸே இல்லை அப்படிங்கிறது ஃபார்ம் ஹவுஸ் அதையே மறந்துட்டேன் பாருங்கள். நான் ஃபார்ம் ஹவுஸ் கூட கூட்டு போகலாமா எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அவர் தான் வீடு எதுவுமே வேணும்னு சொல்லிட்டு வந்து எப்படி ஃபார்ம் ஹவுஸ் கொண்டு போகிற, வேறு தனி வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருந்திருக்கும். பட் அதுவும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீம் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க இன்றைக்கி எபிசோடில். சில நமக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.